வெல்கம் டு விஷேர் சேனல். ஆரம் சார் எங்கள் பகிர்வுக்கு ஒரு அன்பான அழைப்பு. இனிய நண்பர் எடிசன் அவர்களுடன் இணைந்து உங்களுடன் வில்லியம். அடுக்குமாடி குடியிருப்பு அது. அந்த குடியிருப்பில் மனைவி கணவனுக்காக தேநீருடன் வந்தார். எதிர்த்த வீட்டை பார்த்துட்டு கணவர்கிட்ட சொன்னாங்க, ஏங்க இந்த எதிர்த்த வீட்டு அம்மாவை பார்த்தீங்களா, இந்த துணியெல்லாம் ஒழுங்காக கூட துவைச்சு போடல, ஒரு நல்ல சோப் போட்டு கூட துவைக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனைவி சென்று விட்டார். அடுத்த நாள் அதே போலவே தேநீர் கொடுக்க வரும் பொழுது அந்த எதிர்த்த வீட்டை பார்த்து விட்டு, ஏங்க நீங்க எதுவும் அந்த பக்கம் போனீங்களா என்று சந்தேகமாக கணவனிடம் கேட்டார். கணவர் சொன்னார், நான் ஏமா அந்த பக்கம் போகணும்? இல்லைங்க, அந்த வீட்டை பாருங்க, இப்போ அழகா துணியை துவைச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே இவர் சொன்னாரு, அது எனக்கு தெரியாதுமா, ஆனா நேற்று நீங்க கோயிலுக்கு போனப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டாக்கா, நம்ம ஜன்னலை அழகா சோப்பு போட்டு நல்லா கழுவி தொடச்சி வச்சிருக்கேன், அதான் பாரு பளிச்சுன்னு தெரியுது. இப்போ பார்த்தியா அந்த வீட்டில் எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல பூச்செடிலாம் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த மனைவி தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார். நம்முடைய ஜன்னலில் தான் தவறு என்பதை அவர் புரிந்து கொண்டார். பார்வைகள் சரியில்லாவிட்டால் காட்சிகள் பிழையாகி விடுகின்றன. இந்த தோற்ற பிழைகளுக்கு நம் மன அழுக்குகளே காரணமாகி விடுகின்றன. எத்தனையோ மனிதர்கள் பற்றியோ விஷயங்கள் பற்றியோ நாம் நமக்குள் போட்டு வைத்திருந்த கணக்கு அல்லது மதிப்பீடுகள் தவறானவையாகவே இருந்திருக்கின்றன. நாம் எதன் வழியாக பார்க்கிறோம் என்பதே நமது தீர்மானங்களுக்கு ஆதாரமாக மாறிவிடுகிறது. மஞ்சள் கண்ணாடி போட்டவன் கண்களுக்கு எல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டவன் கண்களுக்கு எல்லாமே சிவப்பாகத்தான் தெரியும். அதுவே பழகி போனதும் அது அப்படித்தான் என ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து விடுகிறோம். அந்த முடிவுகள் மூர்க்கத்தனமான பிடிவாதங்களின் பிடிப்பில் நசுக்கப்பட்ட நம்மை கட்டி போட்டு விடுகின்றன. இனி நாம் அந்த சங்கிலிகளின் அடிமைகள். மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாவது போலவே நாம் நம்பிய காரணத்திற்காகவே அது சரியாகவும் உண்மையாகவும் இருந்தாக வேண்டும் என்று முரட்டுத்தனமான பிடிவாதம் பிறக்கிறது. நாம் நம்பியதை ஒட்டிய கருத்துக்கள் மனிதர்கள் மட்டுமே ஏற்கப்படுகிறார்கள். ஒரு சிறிய வட்டத்தை அமைத்துக் கொள்கிறோம். அதை விட்டு வெளியே இருப்பவர் எவரும் வெறுக்கப்படுகிறார்கள். வேற்று கருத்துக்கள் எரிக்கப்படுகின்றன. பிரிவினைவாதமும் பிரிவினை வதங்களும் பிறப்பது இங்கேதான். நமது ஜன்னல்கள் தூசி படிந்து அழுக்கேறி இருக்கின்றன. இவற்றை நாம் ஒற்றையடித்து கழுவி சுத்தம் செய்வது இப்போது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தெளிவான ஜன்னல்கள் மூலம்தான் துல்லிதமான உண்மையை காண முடியும். தொடர்ந்து காண்பவையும் கேட்பவையும் மூளைக்குள் மெதுவாக குடியேறிவிடும். எனவே காண்பவற்றையும் கேட்பனவற்றையும் கவனமாக பகுத்தாய்வோம். சார்பு நிலையோடு நம்மை சந்திக்கும் எதனையும் சற்றும் தயங்காமல் தள்ளி வைப்போம். நம் பகுத்தறிவுக்கும் பண்பாட்டுக்கும் ஒவ்வாத எதனையும் இன்னொருத்தருக்கு கடத்தாமல் கண்ணியம் காப்போம். வேற்றுமை எனும் விஷச்செடி எந்த வடிவில் ஊடுருவினாலும் அதை முளையிலேயே கிள்ளி எறிவோம். வெறுப்பு அரசியல் மூலம் குளிர்காய நினைப்பவர்களையும் ரத்தம் குடிக்க முயல்பவர்களையும் தயவு தாட்சணியமின்றி தற்சார்பு எண்ணமும் இன்றி விரட்டி அடிப்போம். நமக்கு தேவை டாலரன்ஸ் அல்ல, நமது அடிப்படை தேவை ஏற்புடைமை, அக்செப்டன்ஸ். நமது பார்வைகளை தெளிவாக்கி பாதையை வளமாக்குவோம். நன்றி, வணக்கம்.